வணக்கம். நாம நடக்கிறதுல இருந்து ஒரு தீக்குச்சிய பத்த வைக்கிறது வரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதாங்க உராய்வு. வாங்க, ரொம்ப சிம்பிளான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க எப்போதாவது ஒரு பெரிய கனமான டேபிளையோ இல்ல பீரோயோ நகர்த்த ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஏன் அது அவ்ளோ கஷ்டமா இருக்கு? அதோட வெயிட் மட்டும்தான் காரணமா? உண்மையில என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு பக்கம் தள்ளும்போது, உங்களுக்கு எதிரா இன்னொரு கண்ணுக்கு தெரியாத சக்தி வேலை செய்யுது. அதுதான் நீங்க குடுக்கற பலத்தை எதிர்த்து நிக்குது. அந்த மர்மமான சக்திக்கு பேர் தான் உராய்வு. சரி, அப்போ இந்த உராய்வுனா என்ன? அது எப்படி நம்மளோட இயக்கத்தை தடுக்குது? வாங்க, அதோட அடிப்படைய முதல்ல புரிஞ்சுக்கலாம். அதாவது, உராய்வுங்கிறது ஒரு டச் ஃபோர்ஸ். ரெண்டு பொருட்கள் ஒன்னோடு ஒன்னு தொடும்போது ஒன்னு இன்னொன்னு மேல நகர முயற்சி பண்ணுச்சுன்னா, அப்போ இந்த உராய்வு விசை உருமாகி அந்த இயக்கத்தை எதிர்க்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வலது பக்கம் தள்ளுனீங்கன்னா உராய்வு இடது பக்கம் இழுக்கும். அவ்வளவுதான். ஆனா எல்லா உராய்வும் ஒன்னு போல இல்ல. நம்ம அந்த டேபிள தள்ளுற அந்த ஒரு சம்பவத்திலேயே பல வகையான உராய்வை நம்ம பாக்குறோம். அது என்னென்னன்னு ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். இது ஒரு 3 ஸ்டெப்பா கற்பனை பண்ணி பாருங்களேன். ஸ்டெப் 1, நீங்க லேசா தள்ளுறீங்க, ஆனா அந்த பொருள் அசையவே இல்ல. இதுக்கு பேரு தான் நிலையியல் உராய்வு, அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். நீங்க குடுக்கற ஃபோர்ஸ அதை தடுத்து நிறுத்திடுது. சரி, ஸ்டெப் 2, நீங்க இன்னும் கொஞ்சம் பலமா தள்ளுறீங்க. அப்போ கரெக்டா அந்த பொருள் நகர ஆரம்பிக்குது இல்லையா? அந்த மேக்ஸிமம் தடைய தான் எல்லை உராய்வுன்னு சொல்றோம். ஸ்டெப் 3, பொருள் நகர ஆரம்பிச்சதும் அதை தள்ளுறது கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு காரணம் இப்போ வேலை செய்யறது இயக்கவியல் உராய்வு, அதாவது டைனாமிக் ஃப்ரிக்ஷன். இது எல்லை உராய்வை விட எப்பவும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ, இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பொருளை முதல்ல நகர்த்த ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான பார்ட். அதுக்கு காரணம் அந்த எல்லை உராய்வு. ஆனா ஒரு தடவை நகர ஆரம்பிச்சிட்டா போதும், இயக்கவியல் உராய்வு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால அதை தொடர்ந்து தள்ளுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, எல்லா பொருளுக்கும் உராய்வு ஒரே மாதிரி தான் இருக்குமா? கண்டிப்பா இல்ல. அப்போ எதை வச்சு உராய்வோட அளவு அதிகமாகுது இல்ல குறையுது? வாங்க இந்த கேள்விக்கான பதிலை இப்ப தேடலாம். உராய்வர ரெண்டு முக்கியமான விஷயம்தான் முடிவு பண்ணுது. முதல் விஷயம் அந்த சர்ஃபேஸ் எப்படிப்பட்டதுங்கிறது. இப்போ ஒரு சொரசொரப்பான எமரி பேப்பர் மேல ஒரு பொருளை நகர்த்துறதுக்கும் வழவழப்பான கண்ணாடி மேல நகர்த்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டாவது விஷயம் அந்த பொருளோட வெயிட். ஒரு லைட்டான பாக்ஸை தள்ளுறதை விட ஒரு ஹெவியான பாக்ஸை தள்ளுறதுக்கு அதிக ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அதோட எடை உராய்வை அதிகப்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா வெயிட் ஏற ஏற உராய்வும் ஏறும். ஆனா இப்போ உராய்வு பத்தி நாம பொதுவா தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். இது உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் பாருங்க. ஆமாங்க, இது கேக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. அதாவது, ஒரு செங்கலை படுக்க வச்சு தள்ளுறதுக்கும் அதையே நிக்க வச்சு தள்ளுறதுக்கும் ஒரே அளவு உராய்வு தான் இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஏரியா அதிகமாகும் போது அழுத்தம் கம்மியாகுது, ஏரியா கம்மியாகும் போது அழுத்தம் அதிகமாகுது. கடைசில இது ரெண்டும் ஒன்ன பேலன்ஸ் பண்ணிடுறதால உராய்வோட அளவுல எந்த மாற்றமும் இருக்காது. இது சயின்ஸ்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உராய்வுங்கிறது ஒரு டபுள் சைடட் காயின் மாதிரி. சில சமயம் அது நமக்கு ஒரு நல்ல நண்பன், ஆனா சில சமயம் அதுவே ஒரு பெரிய வில்லன். அதோட 2 முகத்தையும் இப்ப பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் பார்த்தா உராய்வு நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லைன்னா நம்மளால நடக்க முடியாது, வண்டிக்கு பிரேக் பிடிக்காது, கையில ஒரு பேனாவை கூட பிடிக்க முடியாதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதுதான் பெரிய எதிரி. மெஷின் பார்ட்ஸை தேய வைக்குது, எனர்ஜியை ஹீட்டா வேஸ்ட் பண்ணுது, ஓவரால் எஃபிஷியன்சியும் குறைக்குது. சரி, உராய்வுல இவ்ளோ நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குன்னா அதை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்றது? தேவையில்லாத உராய்வு குறைக்க நிறைய வழிகள் இருக்கு. மிஷின்ஸ்ல ஆயில், கிரீஸ் மாதிரி லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்றது ஒரு காமனான வழி. அதே மாதிரி சைக்கிள் எல்லாம் இருக்குமே பால் பேரிங்ஸ், அது என்ன பண்ணுனா சறுக்கிற உராய்வை உருள்ற உராய்வை மாத்திடும். இதனால எதிர்ப்பு ரொம்பவே குறைஞ்சிடும். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு உராய்வு அதிகமா தேவைப்படும். உதாரணத்துக்கு வண்டியோட டயர்களை பாருங்களேன். அதுல இருக்கிற அந்த டிசைன், அதாவது ட்ரெட்ஸ் எதுக்கு இருக்கு தெரியுமா? ஈரமான ரோட்ல தண்ணிய வெளியேத்தி டயருக்கும் ரோடுக்கும் நடுவுல ஒரு கிரிப் உண்டாக்குறதுக்கு தான். இந்த எக்ஸ்ட்ரா உராய்வு தான் நம்ம சேஃபான பயணத்துக்கு கேரண்டி கொடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா உராய்வுங்கிறது நம்ம தவிர்க்கவே முடியாது, ரொம்ப அவசியமான ஒரு சக்தி. அதை எங்க கூட்டணும் எங்க குறைக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு மேனேஜ் பண்றது தான் நம்ம டெக்னாலஜியோட ஒரு முக்கியமான வேலையே. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல உராய்வே இல்ல, ஜீரோ ஃப்ரிக்ஷன்னு வச்சுக்கோங்க. என்னாகும்? உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியுமா? வண்டியை நிறுத்த முடியுமா? நம்ம வாழ்ற இந்த உலகமே அப்படியே நின்னு போயிடும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.